பேரிடர் நடந்த சூரல்மலையில் பள்ளி படிப்பை படித்துக் கொண்டிருந்த தனது 9 வயது மகள் என்னவானாள் என்று தெரியாமல் ஒரு தந்தை பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தந்தையின் கண்ணீருக்கு யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. அவளோட பிரியத்துக்காக நானு சரி சோறுமலை கேரளாவில் ஒய்ஃப் ஹவுஸ் அங்கே இருக்கு படிக்கிற ஆசைப்பட்டான். அதனால தான் நான் பொண்ணாக சேர்த்தேன். இருந்தாலும் பொண்ணு கிடைக்கல. சாமிதாஸின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. எப்படியாவது மகளை கண்டுவிடுவோம் என்ற நம்பிக்கையோடு அரசு மருத்துவமனை முன்பாக ஏக்கத்துடன் இவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள எருமாடு கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த சாமிதாஸ் கடந்த ஆண்டுதான் தனது மனைவியை பறிகொடுத்தார். 9 வயது மகள் ஆனந்திகாவை தனது மனைவியின் பெற்றோர் வசிக்கும் சூரல்மலைக்கு அனுப்பி வைத்து படிக்க வைத்தார். சூரல்மலையில் பேரிடர் ஏற்படுவதற்கு முன்பு 29ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் தந்தை சாமிதாசுடன் மகள் ஆனந்திகா வீடியோ காலில் பேசியிருக்கிறார். அதன் பிறகு மகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை. நிலச்சரிவை அறிந்து வந்த பிறகு மகள் தங்கியிருந்த வீடு இருந்த இடமே தெரியாமல் போயிருக்கிறது. வீட்டிலிருந்த அவரது மகள், மாமியார், மாமனார் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் 6 நபர்களும் காணாமல் போயிருந்தனர். அதில் 3 நபர்களின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மகள் ஆனந்திகா, மாமனார், மாமியாரின் உடல் இதுவரை கிடைக்கவில்லை. பொண்ணோட ஒரு முகம் பார்த்தா போதும். அங்கே வந்து ஸ்பாட்டில் ஒன்றுமே கிடையாது. எனக்கு 6 மிஸ்ஸிங்கு. அதில் 3 பேர் கிடச்சிருக்கிறாங்க. அதாவது மச்சானும் தங்கச்சி குழந்தையும் கொடுத்துருக்காங்க. என் மகள் 9 வயசு மகள் எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு 9 வயசு தான். நான் படிக்கிறேன். கிடைச்சா இப்போ பேசுனேன். அந்த நேரத்தில் 8:30 காலையில் பேசுனாங்க. நைட்டு பேசுனாங்க. காலையில் சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு. பின்ன ஸ்பாட்லேயே போய் பார்த்தேன். அங்கே பாறை மரம் எல்லாம் தள்ளி பார்த்தேன். ஒன்றுமே தெரியல. வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களின் உடல்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு மேப்பாடி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்படும் நிலையில் தனது மகள் மற்றும் உறவினர்களின் உடல்கள் கொண்டுவரப்படுகிறதா என பார்த்தபடி மருத்துவமனை முன்பு அமர்ந்திருக்கிறார். சூரல்மலையில் அடித்துச் செல்லப்பட்ட உடல்கள் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள பகுதிகளிலும் கண்டெடுக்கப்படுகிறது. அங்கு தனது மகளின் உடல் உள்ளதா எனவும் சாமிதாஸ் விசாரித்து வருகிறார். இப்படி ஒரு நிலை எந்த தந்தைக்கும் வரக்கூடாது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மகேஸ்வரன்.